தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 12 பேர் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் பிறப்பித்த உத்தரவு. சீரற்ற காலநிலை, வெவ்வேறு பகுதிகளில் பதிவாகியுள்ள பாதிப்பு. திடீர் பணி புறக்கணிப்பால் வெறிச்சோடிய ரயில் நிலைய வளாகம். வவுனியாவில் சூறாவளி காற்று, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆபத்தான நிலையில் மக்கள் பயணம். வாகனங்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாவலப்பட்டி பகுதியில் வெள்ளம். ஊடகவியலாளரை பலியெடுத்த விபத்து, சாரதி தப்பியோட்டம். தொடருந்து நிலைய அதிபர்களின் பணி புறக்கணிப்பால் இரவு நேர அஞ்சல் தொடருந்து சேவை ரத்து. வீதியா பயணித்த தாய் தந்தை மகளுக்கு நேர்ந்த கதி. தொடர்பான விரிவான செய்திகள். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 10 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசிங்க அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக வழக்கு கோப்பை மறு ஆய்வு செய்த பின்னர் 2025 ஏப்ரல் 9 அன்று சட்டமா அதிபர் குறித்த 12 பேருக்கும் எதிராகவும் மேலும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தார். இந்த அறிவுறுத்தல்களின் பேரிலேயே 12 பேரையும் விடுவிக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது. தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் பெய்த கனமழையுடனான காற்றினால் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. தம்பலகாமம் பிரதேச பகுதியின் கல்மெடியாவ தெற்கு கிராம சேவகர் வடக்கு மற்றும் பாரதிபுரம் உட்பட பல இடங்களில் உள்ள வீடுகளின் கூரைகள் மற்றும் கட்டிடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கருமேகம் சூழ்ந்து மந்தமான வானிலை நிலவியதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மன்னாரில் இன்று காலை வீசிய பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் கடும் காற்று வீசியதுடன் மழையும் பெய்துள்ளது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரம் மின்தடை ஏற்பட்ட நிலையில் பின்னர் மின்சாரம் வழமைக்கு திரும்பியுள்ளது. மேலும் பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மன்னார் பேசாலை கிராம மீனவர்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இன்றைய தினம் காலை கடத்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பியுள்ளனர். மேலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட டோலர் படகுகள் மற்றும் கண்ணாடி இலை படகுகள் காற்றில் சிக்கிய நிலையில் கரையில் ஒதுக்கப்பட்டதும் இதனால் படகுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரயில் நிலைய அதிபர்கள் முன்னறிவிப்பின்றி முன்னெடுத்துள்ள திடீர் பணி புறக்கணிப்பு காரணமாக நானுஓயாவில் பயணிகள் கூட்டம் இல்லாததால் ரயில் நிலைய வளாகம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஆட்சேர்ப்பு பிரச்சினைகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் நானுஓயாவிலிருந்து இயக்கப்படும் விசேட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் சனிக்கிழமை காலை முதல் ஏனைய ஊழியர்கள் இணைந்து ரயில் நிலையத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரயில் கடவைகள் திருத்த பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இன்று காலை நானுஓயாவிலிருந்து பதலை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்கனவே ரயிலில் ஆசனங்கள் முன்பதிவு செய்த உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இனிவரும் நாட்களில் இவ்வாறான பணி புறக்கணிப்புகளை ஆரம்பிக்கும் போது பொதுமக்களின் நலன் கருதி பாதிக்காத வகையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியாவில் இன்று வீசிய சூறாவளி காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணியளவில் கடும் சூறாவளி காற்று வீசியதுடன் கனமழையும் பொழிந்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வவுனியா நகர பகுதியில் இருந்த நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன்
நகரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சந்தியில் மின்சார வயரின் மீது தென்னை மரம் முறிந்து விழுந்து பல மணி நேரமாகியும் அதனை அகற்றுவதிலும் மின்சார சபை அசண்டையீனமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். வவுனியாவில் இன்று காலை முதல் காடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக பூந்தோட்டம் சந்தியில் வீதிக்கரையில் நின்ற தென்னை மரம் முறிந்து மின்சார வயரின் மீது விழுந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. இது தொடர்பாக மின்சார சபைக்கும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கும் பொதுமக்களால் தகவல் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் மரம் முறிந்து 4 மணி நேரம் கடக்கின்ற நிலையிலும் அது இன்னமும் அகற்றப்படவில்லை. குறித்த மரம் பாதையின் நடுவில் ஆபத்தான முறையில் காணப்படுவதுடன் பொதுமக்கள் அதனூடாகவே பயணம் செய்தும் வருகின்றனர். ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வரி உயர்வை அறிவித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட மாற்று விகித ஏற்ற இறக்கங்கள் காரணமாக இது ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பானிய ஜென் மதிப்பு உயர்ந்துள்ளதால் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஜப்பானில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர்களும் தங்கள் வாகனங்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக நாவலப்பட்டி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாவலப்பட்டி பேருந்து நிலையம் மற்றும் அதற்கு அருகிலுள்ள பிரதான வீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நாவலப்பட்டி பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹபரணை திருகோணமலை வீதியில் அனுராதபுரம் கபரணை கல்கவுங்குவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. வாகனம் ஒன்று ரத்தினபுரியிலிருந்து கந்தலாய் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் திருகோணமலை கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த இளம் ஊடகவியலாளர் ஒருவர் ஆவார். விபத்தில் ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடருந்து நிலைய அதிபர்களால் முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக இன்று இரவு நேர அஞ்சல் தொடருந்துகள் இயங்காது என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொலனறுவையில் சம்பவித்த வீதி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரளகங்வில தெஹியதகாண்டிய வீதியில் அழுதோயா பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதில் 3 காயமடைந்துள்ளனர். காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய் மற்றும் மகள் பொலனறுவை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் நிலைமை மோசமாக இல்லை என்று மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.